Hello everyone, welcome to my channel Mastery. It's a Rosario's Academy. This is Anand Jennifer Rosario here. இந்த வீடியோவில் நம்ம drawings எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிஸ்னஸ் கான்செப்ட்ஸை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் த கான்செப்ட்ஸ் இஸ் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ செப்பரேட் என்டிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓனர்ஷிப்லேருந்து அது என்ன ஆகுது, அது வந்து பிரிஞ்சிருக்குது, செப்பரேட் ஆகிருக்கு, இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்குன்னு ஒரு தனி லைஃப், எட்டர்னல் லைஃப் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் படி என்ன பண்ணுறாரு, ஒரு கேபிட்டலில் ஒரு ஓனர் ஒரு கம்பெனிக்குள்ளே கொண்டு வரும் பொழுதும் அது ஒரு லைபிலிட்டி சைடு, அது அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுற மாதிரி அவர் அந்த கேபிட்டல்லேருந்து ஒரு சில ஃபண்டையோ ஏதாவது ஒரு இதை ட்ராயிங்ஸ் அவர் எடுத்துக்கிட்டாலோ, வித்ட்ரா அவரோட பர்சனல் யூஸ்க்கு அவர் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாலோ, கேஷாவோ இல்லை பேங்க்ல இருந்தோ இல்லை பொருளாவோ எடுத்துக்கிட்டா அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேபிட்டல்லேருந்து லெஸ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இந்த டிராயிங்ஸோட ஜேர்னல் என்ட்ரி எப்படி ட்ரீட் பண்ணணும், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிராயிங்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன். ஓகே, ஸோ drawings are classified into three: cash, bank, goods. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டிராயிங்ஸ் இந்த மூணு வகையில் எடுக்கப்படலாம் ஓனரால். ஓகேவா, கேஷ் ஃபார்மில் எடுக்கப்படலாம், இல்லை செக்கு கொடுத்து பேங்க்ல இருந்து எடுக்கப்படலாம், இல்லை பொருளை கேஷாக எடுக்காமல் பேங்க்ல இருந்து எடுக்காமல் பொருளாக எடுத்துகிட்டு போயிடலாம். சப்போஸ் அவர் ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு, சடனாக அவங்களோட கிட்ஸ் வராங்க, கொஞ்சம் ஜூஸ் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஓகே, சப்போஸ் அவங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது, அவர் ஒரு ஜூஸ் ட்ரேடராக இருக்காரு, சில ஜூஸ் பாட்டில்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக அவர் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோமே. ஓனர் தானே, பிஸ்னஸ்ல இருந்து தானே, அவரு தானே போட்டு வாங்கினாரு. அதெல்லாம் வந்து நம்ம இங்கே அக்கௌண்டிங் டெர்மினாலஜியில், அக்கௌண்டிங் அப்ரோச்சில் நம்ம பேச முடியாது. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி, dual aspect concept as a business entity concept படி, business is separated from the owner, so we have to treat that accordingly. இப்போ பாருங்க, கேஷா அவர் வந்து என்ன பண்றாரு, எடுக்கிறாரு. ஸோ கேஷா எடுக்கும் பொழுது பாருங்க, drawings belongs to the personal account category. ஓகே, drawings belong to the personal account category. ஏன்னா இது வந்து அருண்ஸ் டிராயிங், கீதாஸ் டிராயிங், அந்த ஓனர் ப்ரொப்ரைட்டர்ஸ் டிராயிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது பர்சனல் அக்கௌண்ட் கேட்டகரி. ஸோ டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். ஸோ இங்கே டிராயிங்ஸ் ஓனர் வந்து இங்கே ரிசீவராக இருக்கிறாரு. ஸோ என்ட்ரி would be drawings account debtor. Okay, so value leave it blank. Okay, so drawings account debtor. Okay, டெபிட்க்கும் கிரெடிட்க்கும் சின்ன டிஃபரன்சியேஷன் ஆச்சு. drawings account debtor. இப்போ பாருங்க, 2 என்ன ஃபார்ம்ல எடுக்கிறாரு, கேஷ் ஃபார்ம்ல எடுத்தாருன்னா cash belongs to real account category. As per the real account rule, debit what comes in and credit what goes out. So here cash is going out of the company to the owner. Okay, so கம்பெனில இருந்து இந்த கேஷ் போறதுனால கேஷை கிரெடிட் பண்றோம். ஸோ அதுக்கான வேல்யூ. ஓகே, பேங்க் செக் கொடுத்து சம்டைம்ஸ் எடுப்பார். ஓனர் withdrawn some money by giving check for his personal use அப்படின்னு சொல்லுவாங்க. Arun withdrawn some money for his personal use by giving the check from bank. இப்படி வார்த்தைகள் வரும்பொழுது அதையும் நம்ம என்ன பண்றோம், to bank account. Last but not least, suppose if he has taken some goods from the company, பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்க குட்ஸ்ல இருந்து ஐஸ்கிரீம் ஆவோ இல்லை ஒரு ஜூஸாவோ நினைச்சுக்கலாமே. ஸோ ட்ரேட் பண்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஐஸ்கிரீம்ல இருந்து இவர் கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் அவருடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்காக எடுத்துட்டு போறாருன்னு வச்சுக்கோ. அப்போ பாருங்க, குட்ஸ் ஸ்டாக் வேல்யூவை இது குறைக்குது. ஓகேவா, ஒரு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக் வேல்யூல இருந்து ஒரு சில பொருள்னால ஸ்டாக் வேல்யூ எடுக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா,
பர்ச்சேஸை நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும் டு பர்ச்சேஸ் அக்கவுண்ட். ஸோ இது மூணையும் ஆட் பண்ணி இங்கே அவருடைய டிராயிங்ஸாக நம்ம போட வேண்டும். பாருங்க, இதை பர்ச்சேஸ் எப்பயுமே டெபிட்ல தான் வரும். ஒரு என்ட்ரி நடக்கும் பொழுது ஒரு பர்ச்சேஸ் குட்ஸை கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வில் ஆல்வேஸ் கம் இன் டெபிட் சைட். ஆனா இவர் டிராயிங்ஸ் எடுக்கும்போது மட்டும் அந்த பர்ச்சேஸை நம்ம மைனஸ் கிரெடிட்ல போட்டா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், அந்த ஸ்டாக் வேல்யூல இருந்து குறைஞ்சி இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டாக் வேல்யூ கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பிலாங்ஸ் டு த ரியல் அக்கௌண்ட் கேட்டகரி. அக்கார்டிங் டு த ரியல் அக்கௌண்ட் ரூல், டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பொருள் கம்பெனிக்குள்ள இருந்து ஓனருக்கு போறதுனால இட் இஸ் கோயிங் அவுட். ஸோ அதனால பர்ச்சேஸ் என்ன பண்றோம், கிரெடிட் பண்றோம். இன் த சேம் வே பேங்க் அக்கௌண்ட், debit the receiver and credit the giver இல்லையா. So bank account it's a corporate body, it's an artificial person, it belongs to the personal account category. So அதனால credit the giver. So bank is giving some money to the owner, so we are crediting the bank. In the same way cash also belongs to the real account category. Here cash is going out of the company to the owner, so as we are crediting the cash. So this is how we have to treat the drawings. ஸோ கேஷ் அவர் எடுத்தார்னா கேஷை கிரெடிட் பண்ணுங்க, பேங்க் அவர் எடுத்தார்னா பேங்கையும் கிரெடிட் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டும் இல்லாமல் ஒரு குட்ஸாக எடுத்தார்னா we have to credit the purchase account. I hope you understand. Thank you so much for watching.